எல்லாருக்கும் நமஸ்காரம். சில டைம்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் ஒன்று தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஒகேஷனில் இன்ட்ரடக்ஷன்றது ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா மேடையில் இருக்கிறவா 3 பேரும் ரியலி ஜாம்பவான்ஸ். அண்ட் இட் இஸ் ஐ திங்க் அன் ஆனர். எங்களுக்கு சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆனர் தட் இவா 3 பேரும் ஒரே நாள் அவாக்குள்ளே சம்பாதம் பண்ணி எங்களோடையும் சம்பாதம் பண்ண போகிறான்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரியமான விஷயம். அதுக்கு நீ ப்ளீஸ் கிவ் தம் a round of applause for agreeing to come together. இன்னைக்கு கர்நாடக சங்கீதத்தில் வந்து ராக சங்கீதம் அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னா அதில் நாதஸ்வரம் இல்லாமல் பேசுறது ஒரு பெரிய ஒரு பொய். தப்புன்னு சொல்ல மாட்டேன், பொய்னே சொல்லலாம். ஏன்னா நாதஸ்வரத்தோட ராக சங்கீதம் எத்தனையோ வாய்ப்பாட்டு வித்வான்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, இன்றைக்கும் பண்ணின்னு இருக்கு. அதனால் நாதஸ்வரம் தான் இந்த லாஸ்ட் அட்லீஸ்ட் 100 years ப்ளஸில் வந்து நம்ம சங்கீதத்துக்கே ஒரு உயிர் மூச்சுன்னே சொல்லலாம். அதில் வந்து சங்கீதம் தெரிஞ்சவா செம்பர்னார் கோவில் பிரதர்ஸ்ன்னு சொன்னாலே அவளை பற்றி தெரியும். அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லவே வேண்டாம். அது அவளோட சங்கீதம், அவளோட ரக்தி மேளம், அதை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு தெரியும், ஆனால் அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இன்னைக்கு வந்து நம்மளோட ஒரு பெரிய ஒரு மேதை கலைமாமணி ஸ்ரீ செம்பனார் கோவில் SRG ராஜண்ணா நம்மளோட இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பூன். நம்ம எல்லாம் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் அவர்கிட்ட. நம்ம டைரெக்டாக இது என்னது, அவள் வாசிச்சது என்னன்னு கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் என்னெல்லாம் சொல்லுவா, உங்களுக்கு தெரியுமே சார், BM சார் நிறைய விஷயம் சொல்லுவா. அதில் எது நிஜம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அவர் வந்தது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். நீங்கள் வந்தது இங்கே ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். BMS சார் பற்றி சொல்லணும்னா அவர் மியூசிக்காலஜிஸ்ட் மட்டும் இல்லை, அவர் கம்போசர், அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கூட சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் வந்து இருந்ததுன்னா அவர் விஷயம் அப்படி மட்டும் பார்க்க மாட்டார். அதை இன்னும் நோண்டி 3rd floor, அதாவது அண்டர் கிரவுண்ட் 4th floor எல்லாத்துக்கும் போயிட்டு அப்புறம் தான் அவர் வந்து இதுதான் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இது மார்னிங் செஷன் அகாடமி யாருக்கு வந்தாலும் அவரோட கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் கேட்டிருந்தானா அதுலேயே அவளுக்கு புரியும். BMS சார் வந்து ஒரு such a great scholar, such a great researcher, such a great musicologist, composer, everything bundled into one. And அவர் எப்போதுமே what is so beautiful about அவர் பேசுறதுலேயே ரொம்ப அழகான விஷயம்னா, அவா இப்படி சொன்னா அதனால தான் இது கரெக்டு, இவர் இப்படி சொல்லுவார், எங்கள் வீட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறச்சே அவர் வந்து எங்கள் காதில் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லவே மாட்டார். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் எப்போதும் வந்து ஏதாவது ஒன்று கவுண்டர் பண்ணார்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுவார். அது ஏதாவது ஒன்று படித்து இதனால தான் இப்படி இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேஷ்னலி திங்கிங் ஒரு மியூசிக்காலஜி ஒரு ஸ்காலர் நம்மளோட இங்கே இருக்கிறது, இட்ஸ் ரியலி எ ப்ரிவிலேஜ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். கலியமூர்த்தி சார் பேர் சொன்னாலும் நிறைய பேருக்கு பயம். ஏன்னா he is literally by himself a revolution in Tamil. அவர் வாசித்து நாங்கள் நிறைய கச்சேரி கேட்டிருக்கோம், நிறைய தரம் பிரமிச்சு தான் போயிருக்கோம். அதாவது இத்தனை விஷயம் இருக்கா தவில், இது கணக்கு பற்றி மட்டும் இல்லை. ஏன்னா தவில்னா கணக்கு மட்டும் இல்லை, தவிலோட அழகு வந்து கலியமூர்த்தி சார்கிட்ட தான் பார்க்க முடியும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கணக்கு நிறைய பேர் வாசிச்சு விடலாம், நிறைய பேர் பண்ணலாம். ஆனால் கலியமூர்த்தி சாரோட பிளேயிங்கோட பியூட்டியே என்னென்னா, அது கணக்காக இருக்கட்டும், அதில் விவகாரமாக இருக்கட்டும், அது என்னவனா இருக்கட்டும், ஒரு கீர்த்தனைக்கு வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த அழகு, அந்த தவிலோட சௌக்கியம் அதோட கூட வந்துட்டே இருக்கும். அதுதான் அவர்கிட்ட ஐ திங்க் இட் இஸ் சச் அ கிரேட் திங் டு ஹியர் தட் கைண்ட் ஆஃப் தவில். பிகாஸ் நம்ம எல்லாருமே தவில்னா சார் அடித்து ஒரே கணக்கு வாசிச்சா நினச்சின்னு இருக்கா இன்னைக்கு. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறத, நிறைய பேர் அப்படி தான் நினச்சின்னு இருக்கா. அது ஏன்னு நான் சொல்ல விரும்பலை, அது நீங்களே சொல்லிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிரேட் வித்வான், ஒரு ரியலி அ லெஜண்ட்,
நம்மளோட இன்னைக்கு வந்து இதை பற்றி பேசுகிற ஒரு சம்பிரதாயத்தை பற்றி பேசுறது, எப்படி ஒரு வழிமுறை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இது நம்மளுக்கு ஒரு என்லைட்டிங்காக இவ 3 பேரும், அதுவும் கலியமூர்த்தி சார், சுந்தரம் சார், ராஜனா சார் நம்மளோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதோட நான் நிறுத்திக்கிறேன். யாருக்காவது கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி கொடுத்துருங்கோ. தேர் பி சம் வாலண்டியர்ஸ் இந்த பக்கம். வி வில் பாஸ் ஆன் த கொஸ்டின்ஸ். Again, thank you. On behalf of Sampradaya, we'd just like to honor all the 3 guests. See, you have invited us. That itself is a great honor. No. Is it not? I'd request Aruna Ranganathan, our treasurer, Bhagirathi and Sri Tyagarajan to come up on the dais. எனக்கு என்னம்மா க்ஷேமமா இருக்கு. இதெல்லாம் இது வேற On behalf of Sampradaya, I would like to thank the sponsors for today's program, who have been very generous. But for them, I don't think we would have been able to do this program in such a big, grand manner. So we are celebrating Diwali with all our Rasikas today. अधिकं तत्त्वं न गुरोर अधिकं तपः न गुरोर अधिकं देवो तस्मै श्री गुरवे நமः. சம்பிரதாயம் என்று சொல்லுகின்ற பொழுது சம் என்ற சொல்லுக்கு நல்ல என்ற பொருள். சம்ஸ்கிருதம், சம்யக்கிருதம் சம்ஸ்கிருதம். அதே போல பிரதாய என்றால் கொடுத்தல், நல்லதை கொடுப்பது தான் சம்பிரதாயம். அவ்வளவுதான். அவர் பாடின மாதிரி அவர் பாடுறது அந்த மாதிரி இல்லை. நல்லது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பது சம்பிரதாயம். அந்த பெயரோடு அமைந்த இந்த ஒரு சிறப்பான நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கும் எனக்கும் நான் அதை சொல்லக்கூடாது, இருந்தால் கொஞ்சம் மனத்தாங்கல் சில காலமாக இருந்தது. அது என்னவோ என்னுடைய அன்பு இளவல் சங்கீத வித்வான் திரு TM கிருஷ்ணா தலைமை ஏற்ற பிறகு கொஞ்சம் அது மாறி, அதனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நான் யாரை நேர்காணல் செய்ய வேண்டுமோ அந்த 2 பேரும் சிறந்த வித்வான்கள். அதை பற்றி அவர் திரு கிருஷ்ணா அவர்களே சொன்னார். அப்பேற்பட்ட வித்வான்கள் யாரோ ஒருத்தருங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல வித்வான்களை இன்டர்வியூ பண்ணுறது நேர்காணலுங்கும் போது எனக்கு அதில் ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் நான் அதை ஒத்துக்கினேன். நாகஸ்வர உலகத்தில் மிகச்சிறந்த வித்வான்களாக திகழ்ந்தவர்கள் செம்பனார் கோவில் சகோதரர்கள். அது பற்றியும் அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அதே போல் தவில் வாத்திய உலகத்தில் இன்று திருவாலப்புத்தூர் திரு கலியமூர்த்தி அவர்கள் ரொம்ப சிறந்த ஸ்தானத்தை அவர் வகிக்கிறார். ரொம்ப அழகாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அதுக்கு இது சொல்லணும்னு தோணித்து, இருந்தாலும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டேன். என்ன இப்படி தான் நான் செத்த முந்தி அங்கே உட்காண்டிருக்கும்போது நான் சொன்னேன், இன்றைக்கு ஏராளமான கலைஞர்கள் தவில் வித்வான்கள் இருக்கிறார்கள். பிரமாதமாக வாசிக்கிறா, கணக்கு வாசிக்கிறா, ஸ்பீடு எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்குது. இந்த தவில் வாத்தியத்தில் ஒரு சம்பிரதாயம் நடைச்சொல் வாசிப்பது என்று ஒன்று உண்டு அந்த காலத்தில். இப்போ நடைச்சொல்லுன்னா ஏதோ நடையமத்தின்னு சொல்லி வாசிக்கிறது, இல்லை நடந்து போகும்போதே வாசிக்கிறது, இப்படிலாம் பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஆனால் அது அல்ல.
இந்த நடைச்சொல் வாசிப்பது என்பது இன்றைய இளைய தலைமுறையிலே, அவர் இன்றைக்கு இளைஞர்கள், அவருக்கு வயசாயிட்டது, இருந்தாலும் முந்தி இருந்த தலைமுறைகளுக்கு பிறகு வந்த வித்வான்களிலே இவரை போல் யாரும் வாசிப்பதில்லை என்பதை நான் மனமாற அவரிடம் சொன்னேன். அதை ரொம்ப அழகாக சூசகமாக, அந்த பெயரை சொல்லாவிட்டாலும் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப அழகாக அதை சொன்னார். இப்படிப்பட்ட 2 வித்வான்களை இந்த சம்பிரதாயக்காக ஒரு சம்வாத நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பளித்த சம்பிரதாய நிறுவனத்துக்கும் திரு கிருஷ்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.